யார் அது? நீங்களா? பயந்துட்ட நீ. யார் ப்ரொஃபைல் அது? ஏய் என்ன வெக்கமா? கொஞ்சம். ஏய் யார் அந்த பொண்ணு? என் காலேஜ்ல ஒரு பொண்ணு நீ. நான் கூட உங்கள்ட்ட சொல்லிருக்கேன்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆமா சொல்லிருக்கேன். அந்த பொண்ணு கூட வேற டிபார்ட்மெண்ட்ல. ஆமா நீ இங்கிலீஷ் கிளாஸ்க்கு நாங்க அவ டிபார்ட்மெண்ட்க்கு எல்லாம் போவோமா? என் கிளாஸ் பசங்க இருக்கானுங்களே அந்த பொண்ணோட டிபார்ட்மெண்ட் வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. நல்லா படிக்கிற பொண்ணு வேறயா? காலேஜ்ல ஒரு ஸ்டார் நீ. ஆனா அவ என்ன மட்டும் தான் பார்த்து சிரிப்பாளா? என் கூட இருக்கிற பசங்க எல்லாம் காண்டாயிருவானுங்க. நிஜமாடா? அட ஆமா நீ. அன்னைக்கு ஒரு நாள் அவன் பார்த்து சிரிச்சா கூட இருக்கிற பசங்க எல்லாம் சாயங்காலம் வரைக்கும் அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தானுங்க. எனக்கா அம்மா ஹாப்பி ஆயிருச்சு. நிஜமாவே நம்மளா பாக்குறாங்க எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நானும் 2-3 தடவை அப்படி பார்த்தேன். அப்படி திரும்பி பார்த்தா அப்ப கூட அவ என்னதான் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா. உன்னோட பர்சனாலிட்டி எப்படி பல்லவா? அப்படியா? வாங்க நீங்க பேசாம என் காலேஜ் வரீங்களா? நான் அந்த பொண்ணு உங்களுக்கு காட்டுறேன். ஏண்டா உன்ன பார்த்து சிரிச்சா அதுக்கு நான் காலேஜ் வந்து பார்க்கணுமா? அம்மா வாங்க நீ உங்க காலேஜ் கூட்டி போய் அந்த பொண்ணை காட்டுறேன். நீங்களும் வீட்ல தனியா தான் இருக்கீங்க. உங்களுக்கு போர் அடிக்கும்ல. அப்படியே என் கூட காலேஜ் வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். அப்படியே அந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும். நான் நாளைக்கு காலேஜ் போன உடனே வந்துருவேன். பேசாம நீங்க காலேஜ் ப்ரொஃபசர் ஆயிருங்க. அப்படி எல்லாம் நினைச்ச உடனே ப்ரொஃபசர் ஆயிட முடியுமா என்ன? படிச்ச படிப்புக்கே சர்டிபிகேட்ஸ் இல்ல. அதுல ப்ரொஃபசர் வேற ஆகணுமா? அதெல்லாம் ஆகலாம். பல்லவா, நான் கடைக்கு போய் கொஞ்சம் பைத்தம் பருப்பு, சக்கரை, ஜீரகம் மட்டும் வாங்கிட்டு வரியா? வெயில சத்தியமா முடியாது. போனா உனக்கு தோசைக்கு பைத்தம் பருப்பு சாம்பார் தானே பிடிக்கும். அதுக்காக தானே கேக்குறேன். அண்ணா நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டுமா? கொடுங்க. இல்ல இல்ல, நீ நீ எதுக்கு? நானே போயிட்டு இந்த பணம் ஆமா என்ன சொன்ன? பைத்தம் பருப்பு சக்கரை சீரகம் கரெக்டா? மிச்சம் இருந்தா உனக்கு ஏதாவது வேணா வாங்கிக்கோ. பைத்தம் பருப்பு சக்கரை சீரகம். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பல்லவன் இந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் உருன்னே இருப்பான். இப்போ அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். எனக்கும் பல்லவனை பிடிச்சிருக்கேன். குட்டி தம்பி மாதிரி இருக்கான். அவன் தான் எனக்கு பெரிய கம்பெனி. அதுவும் பாண்டியனும் பல்லவனும் வேற என்ன நிஜா நீ நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கேயே இப்படி இருந்தேன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்களுக்கு விஷயம் தெரியும். அப்ப அவங்க என்ன தப்பா